பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 94 சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று பைபிள் ரொம்ப அருமையா இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த சொந்த யோசனைகளும் நம்ம எடுக்கக்கூடாது. சொந்த யோசனைகளை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிற நேரமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது அந்த காரியம் எதுக்காக ஆசீர்வாதமா இருக்க மாட்டு கொண்டிருக்குது என்றால் நம்மளுடைய சொந்த ஆலோசனைகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல தேவன் கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், அந்த காரியம் உங்களுக்கு விருப்பமா, ஆண்டவரே எனக்கு யோசனை கொடுங்க என்று நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் உங்களை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி எதுக்காக சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க என்றால் அவங்க சொந்த முயற்சியில அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்த முயற்சி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்கும் உதவாது. நம்ம எது செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்துகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், அந்த இடத்துல நான் எங்க போக வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ எப்ரோனுக்கு போ என்று கர்த்தர் அவனை சொன்னார். எப்ரோனுக்கு போன உடனே அந்த யூத ஜனங்கள் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள், ராஜாவாக அவனை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் கிட்ட கேட்டு தாவீது போன நிமித்தம் தானே அந்த இடத்துல அவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது, அந்த இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கிட்ட கேட்டு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம எந்த வேலையை செய்தாலும் எந்த பிசினஸ் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக முடியும். எது செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.